சிங்கப்பெண்ணை. இன்னைக்கான சிங்கப்பெண்ணை எபிசோட்ல வந்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இங்க என்னடா அன்புக்கே ஆப்பு வைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி தான் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மகேஷோட அம்மா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க எல்லாருமே வந்து கூடியிருக்க அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ, அவங்களுடைய கம்பெனிலேயே போயிட்டு ஆனந்தி தான் எங்க வீட்டோட மருமக அப்படின்ற மாரி எல்லாரும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாய்ங்க. ஸோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஆனந்திக்கு அப்படியே ஷாக் அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா, இவங்க 2 பேரும் நின்னு கோயில்ல நின்னு பேசியிருந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எல்லாருமே கேட்டுட்டாங்க இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல தன்னுடைய பையனோட ரூட் கிளியர் ஆகணும். ஸோ, எப்படியும் அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஆனா, இவங்க நல்லதுக்காக பண்றாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கெட்டதுக்காண்டி தான். ஏன்னா, இங்க அன்பும் இங்க ஆனந்தியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லவ் பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தெரிஞ்சு தான். இந்த ஒரு விஷயத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கலவரத்த நம்ம உண்டாக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து, இவங்க இந்த ஒரு இத வந்து செஞ்சுட்ருக்காங்க. நல்லதுக்கு செய்யுங்கடா! நான் இந்த மாரி வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இந்த வேலைய வந்து செஞ்சுட்ருக்காங்க. எத்தன நாளைக்கு தான் நம்ம பையன் அந்த பொண்ணு கூடயே சுத்திட்டு இருப்பான். நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ல வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தா, ஸோ அது கரெக்ட்டு. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம பையன் வந்து இந்த மாரி பண்ணிட்டுருக்கானே, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஸோ அது வந்து ஒரு வேற ஒரு வழியில போகும் அப்படின்னு நெனச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இந்த மாரி ஒரு இது வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஆனந்தி இதுக்கு எதிர்த்து வந்து பேச போறாங்க. "நீ யார கேட்டு நீங்க வந்து நான் தான் உங்க வீட்டு மருமக அப்படின்னு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டீங்க." அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆனந்தி நான் ஆல்ரெடி வந்து நான் உங்க வீட்ல வந்து போய் பேசிட்டேன். ஸோ அவங்க எல்லாமே சம்மதம். என் பொண்ணுக்கு என்ன என்ன சொல்றாளோ அதுதான் வந்து எங்களோட சம்மதம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. "எனக்கும் உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஆ நம்ப மகேஷும் பேச வந்து போறாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "நான் ஒண்ணும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் சொல்லவே இல்ல. நீங்களா வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஸோ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நான் எப்படி நான் உங்கள ஏத்துக்கிறது? அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம கையல் வந்து பேசுறாங்க. ஸோ, அவங்க ஆனந்தி வந்து பேசுறாங்க. ஆனா, அது அவங்க வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கண்டிப்பா அந்த மாரி பேசினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு கரெக்ட்டான ஒரு இதுவா இருக்கும். ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வேற மாரி வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. நம்ம சூர்யா நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சரியா தான் பேசியிருக்காங்க. ஏன்னா, இது எல்லாமே அவங்க எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டாரு நம்ம மகேஷு. அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்லணும். ஏன்னா, இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கலாம் கொஞ்சம் பெரிய ஆளு சார். நம்மலாம் உங்க உங்க குடும்பத்துக்காக நாங்கலாம் ஏத்துக்கிட்டு வரமாட்டோம். நாங்க வேணா இப்படியே இருந்துகிட்டு போயிடுறோமே சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம அன்பு கொஞ்சம் எடுத்து சொன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ் வந்து கொஞ்சம் ஏத்துப்பாரு. என்ன கண்டிப்பா ஒரு சண்டை மாரி தான் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு த்ரில்லிங்காவும், கொஞ்சம் ஒரு அடாவடியான எபிசோடா வந்து இந்த எபிசோடு வரப்போற எபிசோடு வந்து வரப்போகுது. ஸோ கைகலப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகம். நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாரி கேட்கறதுக்கான இதுவும் சிச்சுவேஷன்ஸுமே இங்க வந்து அமையுது. ஸோ இதான் இந்த எபிசோடு யாரெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும்னு நெனச்சீங்க, கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் என்னவா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.